என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போகணும் அப்படியா? பின்ன என்ன பின்ன என்ன? சரி, தேர்தலில் வாக்கு என்னும் போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க வந்து நேரம் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை? அது என்ன குறையும் இல்ல? என்ன குடுகுடுப்புக்காரனா நீ ஜோசியக்காரனா? என்னைக்கு என் வாக்கு உயரம்னு எவன் சொல்லியிருக்கான் அந்த நாட்டுல? இருங்க, ஒரு விவாதத்துல ஒரு ஆய்வறிஞன் ஒரு ஊடகம் சீமான் 1.1 4.5 லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் 36 லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னீங்களா? 17 லட்சம் இருக்கும்போது 30 வரும்னு சொன்னீங்களா? அப்புறம் என்ன காம்படிஷன்? எனக்கு உலகத்திலே எவன் காம்படிஷன் கிடையாது, எனக்கு கிடையாது. என் தத்துவத்துக்கு போட்டியா இன்னும் ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும். மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன். ஆத்து மணல் அல்லாத அது மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அது அல்லாத 6 செத்து போயிரும் பேசுற இந்தியாவில ஒரு தலைமையே. அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே எனக்கு ஓட்டு போடுவான். இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், பூச்சி வண்டுகள்லாம் தண்ணிக்கு எங்க போகும்னு. அதை இந்த நாட்டுல எந்த தலைமையாவது பேசுதா? அப்புறம் அதை பிரிச்சு போடுவாரு அப்படின்னு. நாங்க என்ன அண்ணன் தம்பி பங்காளி சண்டையில அது சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க? எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போடாம போட விருப்பம் இல்லைன்னா போ. அது உங்க வாக்கு அது அப்படின்னு. காற்றடிக்கும் திசையில எல்லாம் பறந்து போற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள். புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்தில் இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார். அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டு போகாத தன்மானமிக்க தமிழ் மக்கள், தமிழ் மக்கள், மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டம் இங்க இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு பணமழையில இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தல்ல புதிதா ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய பிள்ளைகள் 8வது பெட்டியில என் சின்ன இருந்தது. அதுல 36 லட்சம் பேர் என்னை தேடி வாக்கு இந்தியாவை யார் ஆள்றதுன்னா இவ்வளவு பணமழையில இவ்வளவு காசு, இவ்வளவு சாராயம், பணம், சாப்பாடு இதுல அப்ப இருக்கிறான்ல தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல. அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே வெளியே குறையாது. நயினார் நாகேந்திரன் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, திமுகவை எதிர்த்து எல்லா கட்சிகளும் ஒன்றிணையணும், அதனால எல்லாரும் நம்ம கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. குறிப்பா எல்லாரையும் தான் சொல்றாரு. அது தாவேகா விஜயா இருக்கட்டும். இதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதேதான் திமுகவை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புமிக்க எங்க மாமா நயினார் நாகேந்திரன் சொல்றாங்க அந்த கருத்தை. அதேதான் திமுகவின் தலைமை சொல்லுது. பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும், அது பாசிச கட்சி, ஆட்சி செய்கிற ஒரு கட்சி, அது மதவாத கட்சி, அதை வீழ்த்துறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிறாங்க. இப்ப நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க? புரியுதா? ஒன்னா நின்னு திமுக வீழ்த்து